எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணி இன்னும் கவர்மெண்ட் கூட ஃபார்ம் பண்ணல. அதுக்குள்ளே ராகுல் காந்தி 30 லட்சம் கோடி ஸ்கேம் நடந்துச்சு அப்படின்ட்டு கேள்விலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன நடக்குது? இப்போ தான் இந்தியன் எலெக்ஷன்ஸோட சூடு என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இத்தனை வருஷம் வந்து 10 வருஷத்தில் வந்து சிங்கிள் மெஜாரிட்டியாக இருக்கும்போது அவங்க வந்து ஆப்போசிஷன் லீடர் யார் இருந்து கவனித்ததே கிடையாது. இப்போ வந்து எலெக்ஷன்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. இதில் வந்து கிட்டத்தட்ட காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு பிஜேபி சொல்லிகிட்டு இருந்தாங்க. முக்துலாம் அப்படிலாம் கிடையாது, 100 சீட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ராகுல் காந்தி வந்து பிரச்சாரம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 100 சீட்டு வாங்கியிருக்காரு. அதோட முக்கியமான விஷயம், இந்தியா கூட்டணி அமைச்சு கிட்டத்தட்ட 240 230 பக்கம் வந்து எதிர்க்கட்சி எம்பிகள் வச்சுருக்கிறதுனால அவர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேச ஸ்டார்ட் பண்ணிட்டார். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ மீடியா சிபிஐ இடிஐலாம் வச்சு தான் அவங்களுடைய ஆட்சியை வந்து இப்போ வந்து பிடிச்சாங்க. கிட்டத்தட்ட இந்த ரோல்லாம் பண்ணாங்க. இந்த ரோல்லாம் வந்து அப்போ இருந்தே கொஷின் கேட்டுட்டு இருந்தார். அப்போ வந்து யாருமே இதை வந்து மீடியாவில் பேசவே கிடையாது. ஆனால் இவர் நேற்று வந்து இவ்வளோ முக்கியமான எதிர்க்கட்சியாக மாறின பின்னாடி இவர் கொஷின் கேட்டவுடனே எல்லா நியூஸ் சேனல்லையும் போடுறாங்க. இதுதான் ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட். எக்ஸாம்பிளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ஸில் வந்து ஒரு ஆப்போசிஷன் லீடர்னால் என்னென்னா, டோட்டல் 543 ஒரு 10% சீட்டு வாங்கினா அவங்க வந்து ஆப்போசிஷன் லீடர். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 54 சீட்டு வேணும். 543 55 சீட்டு பக்கம் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஆப்போசிஷன் லீடர். அந்த 55 சீட்டு கூட இல்லாமல் தான் காங்கிரஸ் இந்த 10 வருஷமாக இருந்தாங்க. அதனால் நிறைய போஸ்டிங்லாம் இருக்கும். இப்போ வந்து ஆப்போசிஷன் லீடர் இருக்கார்ல, அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கேபினெட் மினிஸ்டர் இருக்கார்ல, மோடி கவர்மெண்ட்டில் கேபினெட் மினிஸ்டர் இருப்பார். அந்த போஸ்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற போஸ்ட்டு தான் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி. ஸோ அதனால தான் இந்த போஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான போஸ்ட்டாக இருக்கும். இந்த போஸ்ட்டில் இன்னும் ஒரு முக்கியமான நிறைய விஷயம் இருக்குது. இந்த போஸ்ட் வந்து நிறைய அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கள்ல, கவர்மெண்ட்டில் நிறைய வந்து ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும். இப்போ சிபிஐ இருக்கும், சிவிசி இருக்கும், இப்போ எலெக்ஷன்ஸ் கமிஷன்லாம் இருக்கும். இந்த போஸ்டிங்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் அந்த அப்பாயிண்டிங் கமிட்டியில் வந்து லோக்சபா ஸ்பீக்கர், லோக்சபாவோட ஆப்போசிஷன் லீடர் இருக்கணும் அப்படின்றது வந்து ரூல். ஆனால் இந்த 10 வருஷத்தில் வந்து யாருமே பெரிய ஆப்போசிஷனாக இல்லாதனால அந்த போஸ்ட் வந்து வேக்கண்ட்டாகவே இருந்துச்சு. யாரும் எதுவும் கொஷின் கேட்க மாட்டாங்க. யார் அப்பாயின்ட் பண்ணாலும் இடிக்கு வந்து 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் அவங்க பட்டம் கொடுப்பாங்க. யாரை வேணால் சிவிசி ஆஃபீஸருக்கு வந்து 10 வருஷம் இவங்களே அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்களே, இது கூட ஆப்போசிஷனுடைய லீடருக்கு வந்து ரோல் இருக்குது. இது எதையுமே கவனிக்காமல் இருந்தாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இந்தியா கூட்டணி இருக்கிறதுனால ராகுல் வந்து அந்த பேக்கப் வச்சு பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ தான் அரசியல் கலை சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கவர்மெண்ட்லாம் ஃபார்ம் பண்ணிவிட்டு பார்லிமெண்ட்டுடைய ஃபஸ்ட்டு செஷனில் மோடி வர்சஸ் ராகுல் மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஆக்சுவலி இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, மோடி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது மோடிக்கா கேரண்டி, அப்புறமா 400 சீட்ஸ் இப்படி தான் கேம்பெயினே ஸ்டார்ட் பண்ணார். 400 சீட்ஸில் வந்து நம்ம வந்து இவர் அப்படி பேசலாம் இப்படி பேசலாம் நிறைய பேசலாம். ஆனால் ஒரு முக்கியமான 400 சீட்ஸ் ஏன் அவங்க வந்து டார்கெட் பண்ணியிருந்தாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணணும், கான்ஸ்டியூஷன் வந்து புதுசாக மாற்றணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ்க்கு எப்பயுமே இருந்திருக்கு. நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஐடியா எப்பயுமே இருந்திருக்கு. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு கேம்பெயினை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்தாங்க ராகுல். ஆமாம். ஓகே. இப்போ வந்து நேற்று வந்து மோடி வந்து அந்த இந்தியா கூட்டணி பற்றி பேசிட்டு இருந்தேன். அவங்களோட மீட்டிங்கில் பேசும்போது இந்தியன் கான்ஸ்டியூஷன்லாம் வணங்குறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உனக்கு ஆகணுண்டா அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த டெம்ப்ளேட்லாம் அந்த இடத்துல ஒர்க் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வச்சு தான் நீங்கள் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகிறீங்க. அப்படின்னும் போது நீங்கள் வந்து இந்தியன் பேசிக் ஸ்ட்ரக்சரவே மாற்றுற மாதிரியான ஐடியாஸ்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களே, இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் வச்சு ஒரு பாலிடிக்ஸ் இருக்குல்ல, இதை வந்து ராகுல் காந்தி பண்ணுறாரு. ஸோ இப்போ என்ன ஆக போகுதுன்னா, அங்கே பேசுகிற எல்லா பாலிடிக்ஸுமே டிஸ்கஷன் டெலிபரேஷன்ஸ் இல்லாமல் அடுத்த ஸ்டெப்பு போகாது. இவங்க வந்து ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் ஐடியாஸ்லேருந்து கான்ஸ்டியூஷனை பார்த்துட்டு இருக்காங்களே, இதுக்கு ஆப்போசிட்டாக ராகுல் காந்தியோ காங்கிரஸோ என்ன பண்ண போகிறாங்களோ அது என்னன்னா, அவங்க வந்து கான்ஸ்டியூஷனை வச்சு எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் பண்ண போகிறாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் இருக்குன்னா, டிஸ்கஷன்ஸ் டிபேட்ஸ் இருந்தால் தான் அந்த விஷயம் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இல்லாமல் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து 3 ஃபார்ம் பில்ஸ் பாஸ் பண்ணாங்க மோடி கவர்மெண்ட்டில். அது வந்து டிஸ்கஷன் டெலிபரேஷன்ஸ் எதுவுமே இல்லை. அதுவும் ஸ்டேட் லிஸ்ட் இருக்கிற ஒரு அக்ரிகல்ச்சருக்கு வேறு பண்ணுறாங்க. இப்போ வந்து அதை வந்து பின்னாடி என்ன ப்ராப்ளம் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம்னா, டிஸ்கஷன்ஸ் டெலிபரேஷன்ஸ் அப்புறமா பார்லிமெண்ட்ரியோட கமிட்டியோட டிஸ்கஷன்ஸ் எதுவுமே நடக்கிறது கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்னன்னா, ஆப்போசிஷன் லீடர்னு ஒருத்தர் இல்லாமல் இருந்தது தான். இப்போ எல்லாரும் கொஷின் கேட்பாங்கல்ல ஆப்போசிஷனாக இருக்கும்போது,
இப்போ தான் ரியலாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்கண்ணே. சரி. இப்போ இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்தியா கூட்டணியிலேருந்து கவர்மெண்ட்டில் சீட் தராங்க அப்படின்ட்டு ஆசையை காமிச்சு கட்சிகளே, அதாவது நான் எம்பிஸில் கேட்கல, கட்சிகளே வந்து இந்தியா கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு என்டிஏக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்னை பொறுத்தவரையிலும் அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் அந்த கட்சி எந்த கட்சிலாம் அந்த மாதிரி போகுதோ அந்த கட்சிக்கு அதோட க்ளோஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ டிஎம்கே எடுத்துக்கோங்க. டிஎம்கேவோட கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமான பாலிடிக்ஸ் வந்து பிஜேபி ஆப்போசிஷன் பாலிடிக்ஸ் தான். ஆமாம். இப்போ வந்து ஒரு நீங்கள் 7-8 வருஷமாக பிஜேபி ஆப்போசிஷன் பாலிடிக்ஸ்லேயே தான் வளர்ந்துருக்கு. இவ்வளோ ஸ்ட்ராங்காக 40க்கு 40 அடிச்சிருக்கீங்க, போன முறை 39 அடிச்சிருக்கீங்க போது நீங்கள் இந்த முறை 22 சீட்டு 22 எடுத்துகிட்டு போய் இப்போ சந்திரபாபு நாயுடு மாதிரி நிதிஷ் மாதிரி என்டிஏ கூட்டணியில் ரோல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம். உங்களுக்கு 5 வருஷம் வந்து ஆட்சியில் கூட இடம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எதை வச்சு போய் கொஷின் அதை அடுத்து மக்களை போய் எப்படி நீங்கள் மீட் பண்ணுவீங்க அப்படின்றதான் அங்கே ரொம்ப முக்கியமான கொஷின். அது இல்லாமல் ராகுல் காந்தி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த இந்தியா கூட்டணி அமைச்சிருக்காங்களே, இதில் வந்து ராகுல் காந்தியோட ரோல் ரொம்ப முக்கியமான ரோல். ஏன்னா மோடின்ற ஃபேக்டரை வச்சு தான் அவங்க எல்லாருமே இணைஞ்சிருக்காங்க. மோடி வந்து டெமோக்ரஸிக்கு எதிரானவர், மக்களுக்கு எதிரானவர் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை பண்ணிடல, அவருடைய செயல்பாடுகளாக பார்த்தா அப்படி தான் இருக்குது. அப்படின்னும் போது மோடின்ற ஃபேக்டரை வச்சு தான் எல்லா கூட்டணி கட்சிகளுமே அவங்க சேர்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போது இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே எதிர்த்துருவாங்க நின்னவங்க தான். சிவசேனா இருக்காங்கல்ல, சிவசேனா பிஜேபியில் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஐடியாலஜிக்கலாகவே ரொம்ப ரொம்ப ஆப்போசிட்டான குரூப் ரெண்டுமே, சிவசேனாவும் காங்கிரஸும். இவங்க ஒரு கூட்டணியில் இருக்காங்க. இப்போ வந்து கல்கத்தா எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட மம்தாவும் காங்கிரஸை எதிர்த்து அரசியல் பண்ணுறவங்க, அவங்களே காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க. இப்போ டெல்லியில் பார்த்தோன்னா ஆம் ஆத்மி உள்ளே வரும்போது அவங்க காங்கிரஸ் வச்சு தான் மெயின் பாலிடிக்ஸை பண்ணாங்க, அவங்களே வந்து கூட்டணியில் இருக்காங்க. யூபியில் வந்து யார் முக்கியமான பிளேயர்னால் நம்மள அகிலேஷ் யாதவ் தான் முக்கியமான பிளேயர். அவருடைய சமாஜ்வாதி பார்ட்டி கூட இந்த கூட்டணிக்கு வந்திருக்காங்கன்னா எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சது யாருன்னா இவங்க ஒருங்கிணைக்கப்பட்டதுக்கான முக்கியமான காரணம் வந்து மோடின்ற ஃபேக்டர். இப்போ மோடின்ற ஃபேக்டர் இருக்கிற வரலையும், மோடின்ற ஃபேக்டர் வந்து டிக்டேட்டராக தெரிகிற வரலையுமே இங்கே இருக்கிறவங்க வந்து மோடி அவருடைய என்டிஏ கவர்மெண்ட்டுக்கு அங்கே போய் சேருவாங்களான்னா பெரிய பெரிய கொஷின் தான். அப்படி போனாலும் அவங்க கட்சி காலி. ஏன்னா அவங்க அதை வச்சு தானே ஓட்டு கேட்டாங்க. அப்படின்னும் போது எப்படி மறுபடியும் போய் மக்களை சந்திப்பாங்க? ஸோ அப்போனா அடுத்த 5 வருஷம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேட்டிலாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கரெக்ட்? ஆமாம்மா. இந்த 5 வருஷம் வந்து இந்த கவர்மெண்ட்டை வந்து மோடி எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறாருன்றது நானே அவ்வளோ எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அவருடைய அப்ரோச் ஆஃப் கவர்னன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அப்ரோச். எக்ஸாம்பிளுக்கு வந்து அவர் குஜராத்தோட சிஎம்மாக இருக்கும்போது கூட கிட்டத்தட்ட ஒரு ஸ்வீப்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி ப்ரூட்டல் பவரோடையே எல்லா இடத்துலையும் ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பார். இங்கே வந்து நம்ம ரியலாக ஃபீல் பண்ணது 2014 2024. இதில் வந்து எவ்வளோ ப்ரூட்டலாக ஆப்போசிஷன் பார்ட்டிஸில் இருக்கிறவங்கள ஸ்டேட்டில் ஒரு எலெக்ஷன் நடந்தால் போதும், அங்கே போய் எல்லாத்தையும் குதிரை பேரம் பண்ணி அப்படியே ஆட்சி மாற்றிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ப்ரூட்டலாக ஒரு பவரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. இந்த ப்ரூட்டல் பவர்லாம் இப்போ யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து இப்போ வீக் ஆகிட்டீங்க, நீங்கள் எப்படி போய் குதிரை பயணம் பண்ண முடியும்? உங்களை இன்வெளிக்க வச்சு குதிரை பயணம் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு வந்து மோடியோட கவர்மெண்ட் வந்து மாறி வந்து இப்போ வந்து பிஜேபிக்காரங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கவர்மெண்ட் வந்து ஆட்சி அமைக்க போகுது. ஆர்எஸ்எஸ்க்கோ பிஜேபி தொண்டர்களுக்கோ ஒரு சந்தோஷமும் காணும். ஏன்னா நம்ம ஆட்சி அமைச்சாலும் அது எப்போ வேணாலும் போயிடும் அப்படின்றது அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் பேசுவோம். நன்றி.